Daily. Taste the Daily. வேலூர் அமைச்சர் துரைமுருகனை சந்தித்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிக்க வந்த திமுக தொண்டர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. உள்ளாட்சி தேர்தலில் போது கொடுத்த கடன் தொகையை திருப்பி தரவில்லை என கூறி தொண்டர்களுக்குள்ளேயே மோதல் ஏற்பட்ட நிலையில் பரபரப்பான சூழல் நிலவியது. வேலூர் மாவட்டம் நேதாஜி விளையாட்டு அரங்கில் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவினை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தொடக்கி வைத்தார். குடும்பத்தினருடன் கலந்து கொண்ட காவல்துறையினர் பல்வேறு கலை மற்றும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று சிறப்பித்தனர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நேற்று ஒரே நாளில் 6 சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ள நிலையில் தற்போது வரை 9 சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.